ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே கூட vlog காலையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்டைலில் வெள்ளை கொண்டக்கடலை குருமா, சனா குருமா பண்ண போகிறேன். பூரி. ஸோ பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் மாவு பிசைறதுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 கப்பு தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு ஓமம் சேர்த்துட்டு 2லேருந்து 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு ஃபோர்க்கால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம போட்டு பிசைய வேண்டாம், ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஃபோர்க்கால மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், தண்ணி கரெக்டாக திட்டமாகவும் இருக்கும். ஸோ மாவு பிசைஞ்சாச்சு. குருமாக்கு தேங்காய் உடச்சி எடுத்துக்கலாம். நார்மலாக முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன் ஸ்டைல் சனா மசாலா தான் பண்ணுவேன். ரொம்ப நாள் ஆச்சு சவுத் இண்டியன் ஸ்டைல் குருமா பண்ணிவிட்டு. சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த குருமா ரெசிபி. ஸோ அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறப்ப அப்படியே ரெசிபியும் ஷேர் பண்ணிடலான்ட்டு தான். ஸோ அரை முடி கூட தேவைப்படாது, அரை முடியில் ஒரு முக்கால்வாசி எடுத்தோன்னா போதும், நிறைய தேங்காய் வேண்டாம். ஸோ இப்போ இந்த தேங்காய் சில்லு கூட 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 ஏலக்காய். கசகசா சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு. ஸோ அதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொண்டக்கடலை ஏற்கனவே வேக வச்சுட்டேன். ஜஸ்ட் இதில் 1 விசில் வச்சு எடுத்தால் போதும். எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகா, 2 பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணது. இது கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு சேர்த்தாலே கொஞ்சமாக லைட்டாக அடி பிடிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த இது வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா குழஞ்சி வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். சனா நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சுருந்தேன், அதனால் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வெந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிம்பிளான மசாலா தான். சனா மசாலா கூட சேர்க்க போகிறதில்ல நான் இதில். ஸோ அதனால் கரம் மசாலா உங்கள்கிட்ட எது வச்சுருக்கீங்களோ அது சேர்த்தா போதும். இதுவும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு 1 கப்பு கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்தேன். நீங்கள் நார்மலாக குக்கரில் நீங்கள் எப்படி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். அது கூட இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு 1லேருந்து 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா கமகமன்னு சூப்பரான வெள்ளை கொண்டக்கடலை குருமா ரெடி. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இறக்குனதுக்கப்புறமா மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள், இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொரட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அன்னும் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கா. நானும் கொஞ்சம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டீம் போனதுக்கப்புறமா வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா கமன்னு எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு குருமா ரெடி ஆகிடுச்சு. சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும். அது கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திட்டமாக இருக்குது. முந்திரி பருப்பு நிலக்கடலைலாம் சேர்க்குறனால வாசனையாக இருக்கும், கடையில் கிடைக்கிற மாதிரி. ஸோ கட்டாயமாக அது 2 சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை தவிர்த்துட்டு இது 2 சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது கடகடன் பூரி போட ஆரம்பிக்கிறேன். இந்த பூரி போடுற கடாயுமே கூட புதுசாக தான் இப்போ வாங்கியிருக்கேன் அயனில். ஏன்னா என்கிட்ட பெருசாக இருக்கும், எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியிருக்கும். இல்லைன்னா குட்டி கடாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லைன்னா இந்த பெரிய பர்னர்லாம் வைக்க முடிய மாட்டேங்குது. நான் இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. நார்மல் அயன் தான், பட் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், சுட சுட பூரியும் குருமாவும் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இந்த குட்டி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.